தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னா, அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற 2 நியூஸ் தான். இந்த 2 நியூஸுமே எப்படி நமக்கு கிடச்சிதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதனால் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்துட்டு நியூஸ் சேனலில் பெரிய லெவலில் டிபேட் ஆக வேண்டிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுக்கு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை ஒரு விஷப்பூச்சி கடிச்சு அந்த பொண்ணு செத்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் அந்த பொண்ணு இறந்து போச்சு. சரிங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில். சரிங்களா, இதை தாண்டி இன்னொன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஊர் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 11வது படிக்கிற பையனை விஷப்பாம்பு கடிச்சு செத்துருச்சு. ஸோ விஷப்பாம்புங்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். நிறையா பாம்பு இருக்குது, பட் ஆனால் விஷப்பாம்புங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். நம்ம பார்க்குற முக்கால்வாசி பாம்புகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஷம் இல்லாதது தான். ஆனால் அந்த மாதிரி நிலைமையிலேயே ஒரு விஷப்பாம்பு ஸ்கூலில் வந்து 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கடிச்சிருக்கு. அந்த பையனும் ட்ரீட்மெண்ட் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் அந்த பையனும் இறந்து போயிட்டான். இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓகேங்களா, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்ரூம் கழுவ விடுறது ஸ்டூடெண்ட்ஸை, அதுவும் ஜாதிய பாகுபாடை வச்சு பாத்ரூம் கழுவ சொல்கிறது, தண்ணி தொட்டி கழுவ சொல்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இனி ஒரு சில ஊரில் எல்லாம் டீ காஃபி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, சிகரெட் பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கலைன்னு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சொல்கிறது, இதெல்லாம் நடக்கலைன்ட்டு எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி குழந்தைகள் இறப்புங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கல்வித்துறை, இந்த பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு கேவலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கரூர் சம்பவத்தப்போ அழுதிங்க மிஸ்டர் பொய்யாமொழி அவர்களே. ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு தான் அழுதுருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் அழுதுருக்க வேண்டியதில்லை.